இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 64ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது, தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகள் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த உலகத்திலே மனிதனும் நித்தமும் தன்னுடைய காரியங்களுக்காக புரிதமாய் ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். மிகப்பெரிய செல்வந்தர்கள் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் மாத்திரம் தூங்குகிறவர்களாக காணப்படுகிறார்கள். மற்ற நேரம் எல்லாம் செல்வங்களை சேர்ப்பதிலே அல்லது தங்களுடைய பிசினஸ்லே வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். அன்றாட வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது, குறிப்பாக நடுத்தர மக்கள் தங்களுடைய பணிகளை செய்வதற்காக அரசு துறையிலேயோ தனியார் துறையிலேயோ தங்களுடைய கடமையை செய்வதற்காக துரிதமாய் ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும். அநேகர் அன்றாடம் உழைத்து சோர்ந்து போன ஒரு நிலைப்பாட்டை பார்க்கிறோம். விவசாயி தன் நிலத்தில் பாடுபடுகின்றதை நாம் பார்க்கிறோம். நெற்றியின் வேர்வை நிலத்தில் விழுந்து எல்லா ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுக்கும்படியாய் ஒரு பொது நலத்தோடு கூட உழைக்கின்ற உழைப்பாளிகளின் வர்க்கத்தை நாம் பார்க்கிறோம். இவர்கள் எல்லாரும் ஏதோ ஒரு நோக்கத்தோடு கூட அனுதினமும் மிக வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற காட்சியை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகள். நம்முடைய கடமைகளை, நம்முடைய வேலைப்பாடுகளை நாம் கட்டாயம் செய்ய வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, மனிதன் கடினமாய் உழைக்க வேண்டும், சோம்பேறியாய் இருக்கக்கூடாது. ஆனால் அதே வேளையிலே ஆண்டவருக்கு முன்பதாக காத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் சொல்லுகிறது. ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு முன்பதாக நாம் காத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். சங்கீதம் 27:14 நாம் வாசிக்கின்ற போது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். சங்கீதம் 42:5 மற்றும் 11 நாம் வாசிக்கின்ற பொழுது, 43:5 நாம் வாசிக்கின்ற பொழுது, என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். கலாத்தியர் 5:5 நாம் வாசிக்கின்ற பொழுது, நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோட காத்திருக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 40:1 நாம் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டார். ரோமர் 8:25 நாம் வாசிக்கிறோம், நாம் காணாததை நம்பினோமாகில் அது வர பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே உலக பிரகாரமான பணிகளை நான் செய்து கொண்டிருந்தாலும், வேலைகளை நான் செய்து கொண்டிருந்தாலும், என்னுடைய சம்பாத்தியத்திற்காக நான் துரிதமாய் செயல்பட்டு கொண்டிருந்தாலும், கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, ஆண்டவருக்கு காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி. வேதாமத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அநேகர் கர்த்தருடைய ஆவியானவர் செயல்படும்படியாய்
பொறுமையோடே காத்திருந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தத்தை அவன் சுதந்திரத்துக் கொள்ளும்படியாய் பொறுமையோடே காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்நாள் கர்த்தருடைய சமூகத்திற்குள்ளே சென்று விண்ணப்பம் பண்ணி அழுது காத்திருந்தாள். ஆண்டவர் அந்நாளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதங்களை செய்தார். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வசனத்தின்படியே யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக காத்திருக்கிறார்களோ அவர் அவர்களுடைய ஜெபத்திற்கு தமது செவியை சாய்த்து பதிலளிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி அபயமிட்டேன், என் தேவனை நோக்கி கெஞ்சினேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். உலகத்தில் உண்டான நெருக்கங்கள், கவலைகள், பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள் இவற்றின் இடையே நான் ஆண்டவரை நோக்கி காத்திருந்தேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு என்னை விசாலத்திலே கொண்டு போய் வைத்தார் என்றும் சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, உலகத்திலே அன்றாட வாழ்க்கையிலே துரிதமாய் ஓடிக்கொண்டே இருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம். உன்னுடைய பணியின் நிமித்தமாய், பணியின் பளுவின் நிமித்தமாய் நீ அதிக நேரம் உழைக்கிற ஒரு மனிதனாய், மனுஷியாய் காணப்படலாம். அல்லது சம்பாத்தியங்களை சேர்ப்பதிலே நீ அதிக நேரம் செலவிடலாம். தூங்குகிற நேரத்தை நீ குறைத்துக் கொள்ளலாம். என்றாலும் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், இவற்றினூடே நான் கர்த்தருக்காக காத்திருக்கின்ற பொழுது, தேவனை நோக்கி காத்திருக்கின்ற பொழுது, அவர் நம் மத்தியிலே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார். அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, உழைப்பதற்கு ஆண்டவரே நமக்கு பலத்தை கொடுக்கிறார். அந்த தேவாதி தேவனுக்கு முன்பதாக நாம் காத்திருக்கின்ற பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தோடு கூட சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் நிறைவாய் கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் தருகின்ற ஆசீர்வாதத்திலே சமாதானம் உண்டு, மகிழ்ச்சி உண்டு, வேதனை இல்லை என்பதாக பரிசுத்த வேதாமத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர் ஐஸ்வர்யத்தோடு கூட வேதனையை கூட்டார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. எனவே விசுவாச வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து கர்த்தருடைய சமூகத்திலே நாம் காத்திருப்போம். அவர் உங்கள் நடுவிலே பெரியவராக இருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பலப்படுத்துவார், உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அவர் வேண்டிய மட்டும் எல்லா நன்மையின் ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிரப்புவார். ஆமீன், ஆமீன்.